இது நேற்று நைட்டோட மினி விலாக் தான். தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நான் தோசையும் அவர் சட்னி வந்து ரெடி பண்ணோம். தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த கல் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்காக வாங்கின கல் தான். என் தங்கச்சி தான் வாங்கினாங்க, நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவங்க தான் பே பண்ணாங்க. ஆனால் எந்த பொருள் யார்கிட்ட இருக்கணும் அவங்க தானே இருக்கணும். அது மாதிரி இந்த கல் எங்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு அதை தோசை ஊற்ற சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் காய்கறி வேணுந்தாங்க, அதெல்லாமே அடுக்கி வைக்கலாம்னு சொல்லி அடுக்கி வச்சிருந்தேன். இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போய் அங்கே தான் கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு போனால் தேங்காய் தானே கொடுப்பாங்க, எங்கள் சாக்லேட்டும் லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கையில் பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்களா, இந்த பூ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. அப்புறம் பிரைடோட தலையெல்லாம் வைக்கிறத பார்த்துருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் பிரைடுக்கு வந்து வேணிலாம் வைப்பாங்க, ஜட வேணி, அதெல்லாம் இது இருக்குமா. எனக்கு இது பார்த்தோன்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் இது எனக்கு எங்கே வாங்கணும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இது வைக்க ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு இது கிடைச்சதில்லை. அப்புறம் போன கல்யாணத்தில் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நிறைய தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்மெல் இருக்கான்னு பார்த்து ஸ்மெல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு காய்கறி வந்து அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய்கறி எல்லாமே தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுட்டு அதெல்லாம் ஒரு கவருக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டு, காய்கறி ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதான் அடுக்கி வச்சுருக்கேன்.